நீதி மட்டுமே நிலையானது. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய சேனலுக்கு புதிய ஒருவராக நீங்கள் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் இப்போ விஜய் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து எடுத்தாப்புல அது பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு கடைசியில் இணையதளத்தின் வாயிலாக வெளியிட்டாங்க. இப்ப இணையதளத்தின் வாயிலாக வெளியிட்டது யாரு அப்படிங்கிறது சம்பந்தமாக நிறைய சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம். ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து எதிர்கட்சியினுடைய சதி அப்படின்றாங்க. இன்னொன்னு சொன்னா அவங்க தாவேகாவுடைய ஆதரவர்ஜனாவே இதை வந்து வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்ன வருதுன்னு சொன்னா இது படத்தை தணிக்கை பண்றாங்கல்ல அவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான ஒரு சிக்கல்கள், அது பல்வேறு விதமான கேள்விகள், முடிவில்லாத சர்ச்சையா இருக்குது. அதாவது வெளியிடுறதா இருந்தா அது யாரு வெளியிட்டிருப்பா? பொதுவா இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு பாஸ்வேர்டை வச்சுதான் அந்த படத்துக்குள்ளேயே போக முடியும். அந்த எடிட்டருங்களா இருந்தாலும் சரி, அந்த இது பாக்குறாங்கல்ல அந்த படத்தை வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள், அவங்களுக்கும் என்னன்னு சொன்னா அதுக்குள்ள பாஸ்வேர்டை போட்டாதான் அது வந்து அந்த படமே அங்க அவங்களுக்கு காட்டும். சரி, இப்ப எல்லாமே அந்த சிஸ்டம் தான். இதை வந்து கமலஹாசன் அப்பவே எந்த காலத்திலேயே சொன்னாரு. அவருடைய மும்பை எக்ஸ்பிரஸ் படம் இருக்குல்ல, அது அப்படிதான் ரிலீஸ் ஆச்சு. அதான் முதல்ல இந்த பாஸ்வேர்ட்ல ரிலீஸ் ஆன படம். சரி, ரீல கூட்டு போய் ஓட்டுவாங்க எல்லாம் பெரிய ரீலா, அதை மாத்துனதே கமல் தான். எல்லா புரட்சியும் அந்த ஆள் தான் பண்ணிருக்காப்ல. புரட்சி நாயகன் கூட பேரை வச்சுக்கலாம் கமலுக்கு. சரி, எல்லா தமிழ் இத சினிமால என்னென்ன புரட்சி வந்துச்சோ டிடிஎஸ் சவுண்ட் இருக்குல்ல, அத முதல்ல குருதி புனல் படத்தை கொண்டு வந்ததும் கமல் தான். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து புரட்சி எல்லா விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட இதை எல்லாம் செஞ்சது கமல் தான். சரி, அவர் செஞ்சதுதான் இந்த பாஸ்வேர்ட்ல வந்து இதாக்குறது. சரி, புரியுதா? இப்போ நீ இப்போ ஒரு படத்தை எடுத்துட்ட எல்லா தேட்டர்ல வெளியிடுன்னு சொன்னா ரீல கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலை எல்லாம் இல்ல. அவனுடைய இது மிஷின் ஒண்ணு அங்க இருக்கும். சரி, நம்ம இந்த மாதிரி நம்ம செல்போன் மாதிரியோ இல்ல எந்த வகையிலயும் இருக்கும். அவனுக்கு அந்த பாஸ்வேர்டை அனுப்பிட்டா படம் எல்லாமே போய் டவுன்லோட் ஆயிரும். புரியுதா? அவன் டைரக்டா அந்த ப்ரொஜெக்டர்ல சொருவிட்டு இணையதளத்தின் வாயிலா வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டு போயிட்டு இதாயிரும். சரி, அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஆமா. சரி, ஒரு தில்லாலங்கடி எல்லாத்துக்கும் ஒரு கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு இருப்பானுங்கல்ல, ஒருத்தன் ஆந்திராவில இருந்துகிட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்டு அனுப்புறாங்க இல்லையா, அதையே வந்து இது பண்ணி கேப்சர் பண்ணி அவன் வந்து இவ்வளவு காலமா வந்து ஆந்திராவில வெளியாகிற தமிழ் படமா இருந்தாலும் சரி, தெலுங்கு படமா இருந்தாலும் சரி, பல எடுத்து வெளியே விட்டா அவனை வந்து கைது பண்ணாங்க. அப்பவே அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அந்த விஷயம். அந்த மாதிரி இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி இது இன்னொரு கேள்வி என்ன, அந்த பாஸ்வேர்டு யாரு கொடுத்ததுங்கிற ஒரு கேள்வி. அது வந்து தயாரிப்பு குழுட்ட தான் இருக்கும். ஆமா. அப்ப தயாரிப்பு குழு இப்போ நம்ம நியாயமா சிந்திச்சு பார்த்தா எப்படின்னா விஜய் குரூப்பை தாண்டியோ அந்த தயாரிப்பாளர் குரூப்பை தாண்டியோ இந்த பாஸ்வேர்டு வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு வந்து விஜயுடைய எதிர்ப்பாளர்கள் வந்து கேள்வி வைக்கிறாங்க. அது நியாயமான கேள்வியும் கூட. நம்ம நியாயத்தை மறுக்க கூடாது. எப்பவுமே எதா இருந்தாலும் சரி உள்ளபடி சொல்றதா நம்ம சேனலுடைய நோக்கமே. நம்ம யாருக்கும் நம்ம இது கிடையாது, ஜால்ரா அடிக்கிறதோ சிங்கி அடிக்கிற வேலையோ எந்த கட்சிக்கும் இது கிடையாது. அப்போ இது நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, விஜய் வந்து என்ன சொன்னாப்ல இடையில, நீங்க வந்து ஒண்ணு தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த படம் எடுத்த நோக்கமே கலெக்ஷனுக்காண்டி இல்ல, எலெக்ஷனுக்காண்டி எடுத்த படம் தான். ஆமா, படத்துடைய அமைப்பும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இந்த படத்துல வந்து 80% பிஜேபியை தாக்கி தான் வந்து இந்த படம் இருக்கு. சரி, பிஜேபியை தாக்கி இந்த லோக்கல் டிஎம்கே செய்யக்கூடிய அவர் மனநிலையில, சரி, அதாவது விஜயுடைய மனநிலையில டிஎம்கே அவர் எப்படி பாப்பாரோ அந்த பார்வையில டிஎம்கே எதிர்ப்பு காட்சிகளும் பிஜேபி எதிர்ப்பு காட்சிகளும் இருக்கு. இதுல என்ன ஆயிப்போச்சு, திடீர்னு 1-2 நியூஸ் கசிஞ்சது இல்ல, அந்த இது காட்சிகள் வந்து கசிஞ்சு வெளியே வந்துச்சு இல்ல. அது ஏதோ ஒரு பாய் புட்டு வைக்கிறான் கொள்றான்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து வெளியே கசிஞ்சிருச்சு. சரி, இத வந்து டிஎம்கே உடைய அந்த மீடியாக்கள் இருக்கும்ல, டிஎம்கே வந்து பெரும்பாலும் அது வந்து வெளியே அவங்க தேர்வு கூட்டம் போட்டு மேடை போட்டு பேசுறதை விட யூடியூப்ல அவங்களுக்கு எக்கச்சக்கமா ஆட்கள் இருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, இந்த மாதிரி முஸ்லிம்களை வந்து தீவிரவாதியா இவர் சித்தரித்துட்டாரு அப்படின்ட்டு எல்லாரும் கூவுன்னு பிரச்சாரம் வந்து பேச, பேஸ்புக்ல சொல்ல வேணாம், அங்க 90% எல்லாருமே வந்து
திமுக ஆதரவாளர்கள் தான். அவர்களும் வந்து குய்ய முயல் கத்த அசிங்க செய்யுமா விஜயை திட்ட இது ஒரு பெரிய பிரளயமா ஆயிடுச்சு. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிக்கல நீங்க சொல்லுவீங்களா? சித்தரிக்கல சொல்ல வரல, ஒரு படத்தை முழுசா பார்த்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்ல வரோம் நம்ம. அதுதான் நம்ம பேஸ்புக்ல குறிப்பிட்ட அந்த சீனே வந்து இது கரெக்டா தப்பாங்கிறத காட்டி கொடுத்துருமே. கரெக்டா இருக்கு தம்பி, அதை பார்த்தவங்க வந்து யாரும் தவறா சொல்லலாம். இன்னும் அந்த சீனா நான் இதோ பார்க்கல, இருந்தாலும் அந்த சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய அந்த செய்திகளை வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம். சரி, கரெக்ட். முழுசா நம்ம பார்க்கலன்னா அது சம்பந்தமா வந்து நம்ம பேசலாம். இருந்தாலும் ஒரு சீன் வந்து இந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி வருது, சித்தரிக்கிறது, குண்டு வச்சு வந்து குண்டு வந்து கடவுளுக்கு நாங்க விருப்பமாக ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனை வந்து அதுல வந்து பூத்தி இருக்காங்கிற மாதிரி நிறைய பதிவுகளை வந்து நம்ம பாக்குறோம். இப்ப முழுசா நீங்க சொல்ற மாதிரி ஒரு படத்தை முழுசா வந்து பார்த்தாதான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது புரியும். இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சீனே வந்து முஸ்லிம்களை தீவிரவாத, ஏன்னா இந்த படம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே விஜய் நடிச்ச நிறைய படங்கள் இருக்கு. சினிமா துறையில பெரும்பாலும் நிறைய பேர் வந்து வாயை வந்து குள்ளா போட்டு காமிச்சாதான் அவன் படமே ஓடுற மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு. அவனை வந்து தீவிரவாதியை சித்தரிக்கணும், தீவிரவாதியை நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற படங்கள் தான் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது ஆரம்பத்துல இருந்து விஜயகாந்த் காலகட்டத்தில இருந்து அப்படித்தான் வந்து உருவாகிட்டு இருக்கு. இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ரொம்ப கடுமையா கண்டிக்க. ஏன்னா ஒரு மதத்தை வந்து அவங்க அடையாளம் பண்ணி வந்து மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துறதுங்கிறது வந்து சாதாரணமா கூட நீங்க வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, என்ன மக்கள் மனதுல இப்ப பாயினாலே இப்படிதான். ஏன்னா அந்த கரையை துடைப்பதற்கு வந்து இஸ்லாமிய சமுதாயம் பாத்தீங்கன்னா நிறைய அதுக்காக வந்து கோயிலுக்கு போறக்கூடிய மக்களுக்கு மோர் கொடுக்கறது, இந்த மாதிரி சமூக நல்லிணக்க பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. செஞ்சாலும் ஆமா மனசுல வந்து உட்கார தீவிரவாதியா போட்டு எல்லாரும் தீவிரவாத முத்திர குத்துறது இதெல்லாம் வந்து கடுமையா கண்டிக்கக்கூடியது. ஆனா இந்த நிலைமை நமக்கு மாத்திரம் இருக்கான்னு சொல்லி சிந்திச்சு பார்க்கணும். அதான் கிடையாது, கிறிஸ்டின்களுக்கும் இருக்கு. சரி, கிறிஸ்டினை எப்படி காட்டுறான்னு சொன்னா சைக்கோ கில்லரா எவன் உனக்கு இப்ப எந்தெந்த படம் எடுக்கிறானோ அது நீங்க அந்த காலத்துல சிவப்ரோஜாக்கள்ல இருந்து எவனை பார்த்தாலும் சரி அவன் கிறிஸ்டினா தான் காட்டுறான். இப்ப ராட்சசன் ஒரு படம் வந்துச்சு இல்ல, ஆமா, அவன் கிறிஸ்டோபர், ஆமா தெரியும்ல, அந்த படம் ரொம்ப ஃபேமஸ் படம், டிவில 100 நாள் ஓடி இருக்கும். அந்த படத்தை பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும், அது கிட்டத்தட்ட அவ்வளவு சூப்பரான படம். அதுல அந்த இவனா வர்றது அந்த சைக்கோ கில்லரா வரான்ல, அந்த சின்ன வயசுல மொட்டையா ஒரு மாதிரியா இருப்பான், வயசானவன் தோற்றத்துல இருக்கும், அதனால அவன் கொலைகாரனா மாறிடுவான். அந்த கிறிஸ்டோபர் வந்து அவன் கிறிஸ்டினா தான் காட்டுவான். மூடு பணியில இருந்து எந்த படம் பழைய படமா இருந்தாலும் சரி புது படமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கிறிஸ்டின தான் காட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வேற யாரும் கிடைக்கலையா, அதுலயும் வந்து ஒரு பாய் கிடைக்கலையா, பத்மநாபன் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு அதுல நம்மளுக்கு எல்லாம் கேள்வி வரும். அவங்க வந்து சப்ஜெக்ட் வந்து பிரிச்சு வச்சிருக்கான். தீவிரவாதியா அது முஸ்லீம் தான், சைக்கோ கொலைகாரனா அது கிறிஸ்டின் தான், நல்ல பணம் இருக்கிற கேரக்டரா ஒரு மார்வாடி கேரக்டரை காட்டிடுவான். விவேக் பெரும்பாலும் இந்த மார்வாடி கேரக்டர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆமா, விவேக் உடைய காமெடி எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா யாருக்கு கிண்டல் பண்ணிப்பா 2 கேரக்டர் தான் பண்ணிருப்பாப்ல. ஒண்ணு ஐயருக்குல மார்வாடிங்கள, சரியா, அந்த ஜோதிடம் அது இது கல்லு போடுறவன் கல்லு வைக்கிறவன் அப்படி சொல்லி இவங்களதான் ஃபுல்லா மூட நம்பிக்கையில இது பண்ணிப்பா. அதுலயும் அந்த 3 பிரிவை தான் ரொம்ப ஒரு கிண்டல் பண்ணிருப்பாப்ல. காசுனால சேட்டுக்கிட்ட தான் காசு இருக்கும், ஏன் சேட்டுகள்ல வந்து ஏழைகள்லாம் இல்லையான்ற கேள்வி எல்லாம் கூட உள்ளுக்குள்ள வரும். எல்லாருமே இல்லாதப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்கதானே செய்யறாங்க. அதனால இது வந்து முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ள பிரச்சனை இல்ல, கிறிஸ்டின்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க கண்டுக்கிறது இல்ல. என்ன எவனா கிறிஸ்டின் ஏதாவது என்ன எங்க சமுதாயத்தை இப்படி காட்டிட்டாங்க கூட தான் போராடி நீ பாத்திருக்கியா? இல்ல கண்டுக்கிறது இல்லைன்னு சொன்னா எது வந்து மக்கள் மனதுல ஆழமா உட்காருங்கிறத பாக்கணும்ல. இப்ப தீவிரவாத முத்திரை வந்து உட்காருதா அல்லது வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த சைலண்ட் கில்லர் வந்து உட்கார்தான்னு பார்த்தா தீவிரவாத முத்திரை தான் பலமா உட்கார்ந்து இருக்குது. சரிப்பா, தீவிரவாதி வந்து எத்தனை கொலையை பண்றான்? அதே கொலையா அவன் வரிசையா பண்றான், 10-12 கொலையா. அதை பாத்தியா? அந்த கிறிஸ்டோபரை 10-12 கொலை பண்ணிடுவான் அந்த படத்துல. சரி, ஒரு கொலை பண்ணிட்டா போறா. சைலண்ட் இருந்து சீரியல் கில்லர்னா ஒரு மனநோய் பார்த்த சைக்கோன்னு சொன்னா அவன் வரிசையா பழம்புள்ள 15-20 கொலை பண்ண மாதிரி தான் சீனை அமைச்சிருக்கான். ஒரு கொலையை அந்த படத்துல கிறிஸ்டோபர் பண்ணிட்டு போனா அந்த வயசு பொண்ணுங்களா 14 வயசு 15 வயசு பிள்ளைகளா கொலை பண்ணுவான்ல, எத்தனை பேர் அவன் பண்ணிருக்கான் அதை யோசிக்கணும்ல. ஆனா அவங்க அதெல்லாம் கட்டுக்கிறதுல, நீ என்ன வேணா பண்ணிட்டு போடா ஒன்னும் பிரச்சனை இல்லடான்ட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. நம்ம சமுதாயம் வந்து பொங்கி எழுறாங்க. அதை நம்ம குறைவாலாம் சொல்லல, நான் இது உதாரணத்துக்கு சொல்லி காட்டினேன். எல்லா இடங்கள்லயும் வந்து இவங்க பண்றாங்க, திரைப்படத்துறையில எல்லாத்தையும் தவறா காட்டுறாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்ல வரும். உதாரணத்துக்கு ரவுடிகள்னால எங்க போயிடுறாங்க, ரவுடியை காட்டணும்பா, எங்க போயிடுறான்? வடசென்னை மாவட்டம், வட சென்னைக்கு போயிடுவான், காசிமேடுக்கு போயிடுவான். சரியா? அப்படி மீனவர்களையும் தலித் மக்களையும் கேவலப்படுத்துறல. அது மெயின் இந்த சங்கர் எடுக்கிற படங்கள்ல பாரு, எவனை ரவுடியா காட்டுறான்? தலித் மக்களை தான் காட்டுறான். வட சென்னைக்கு தான் போயிடுறான், காசிமேடுக்கு தான் போயிடுறான்.
அந்த கடலும் அந்த கடல்ல கப்பல்ல கொண்டு போயிட்டு மிரட்டுறதும் கொண்டு எல்லாம் காட்டுறாங்களா? அப்ப அந்த தரப்பு மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க மனநிலை? எல்லாருமே வந்து தலித் மக்கள் எல்லாமே ரவுடிகளா பொறுக்கிகளா இருக்கானா? அதுல ஒரு 5% பேர் கூட இருக்க மாட்டான். அதெல்லாம் கூட எவ்வளவு திருந்திட்டு வரோம், படிச்சு ஜனங்களாம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி சீன் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த படத்துடைய நிலவரத்துக்கு வருவோம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தா நான் கூட ஆரம்பத்துல வேற மாதிரி நினைச்சேன், அப்படிதான் Facebook எல்லாம் பதிவு போட்டேன். இப்ப நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தா என்ன நிலைமை வருதுன்னு சொன்னா, இவங்களே தான் வெளியிட்டு இருக்கணும், விஜய் குரூப்பே தான் வெளியிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, தேர்தல் நெருங்கிருச்சு படத்தை வெளியிட முடியாம நீ என்னடா வெளியிட நானே வெளியிடா அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு. ஆமா, ஓசிலே மக்கள் எல்லாம் பாத்துட்டு போனது ஒரு பிரச்சார படம்ல. இல்ல இன்னொன்னு சொன்னா, இப்ப இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிடாம விட்டு மிகப்பெரிய ஒரு கோடி கணக்குல நஷ்டத்தை சம்பாதிச்சதுனால விஜய் வந்து மறுபடியும் இன்னொரு படத்துல நடிக்கிறதா வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ஆமா, நான் படம் இது தேர்தல் முடிஞ்சு அவர் ஒரு 15-20% ஓட்டுகளை பிரிச்சுட்டு ஆயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவன் வைத்தறிச்சல்ல இருப்பாரு. திமுக காரணம் அதிமுக காரணம் அடப்பாவி வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு போயிட்டேன்னா 50 பேரும் திட்டிக்கிட்டு கிடப்பானுங்க. அவங்க எல்லாம் ஒரு திட்டிக்கிட்டு அதிர்ச்சியில எல்லாம் என் தோல்விக்கு வந்தாண்டா காரணம் வந்து என் தொகுதியில 10,000 ஓட்டு பிரிச்சுட்டான், இல்லாட்டி நான் ஈஸியா ஜெயிச்சிருப்பேன், 2000 ஓட்டுல தானே நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரணம் அதிமுக காரணம் விஜய் போட்டு திட்டிட்டு கிடப்பாங்க. அப்ப இவரு ஹாயா ஓய்வு எடுத்துட்டு தான் இருப்பாரு. அந்த சமயத்துல அன்றைக்கு அப்ப அதே கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படத்தை எடுத்து கொடுக்க வாய்ப்புலாம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்த படம் அவருக்கு நஷ்டமாயிடுச்சு இல்ல, அடுத்த படத்தை நீ ஃப்ரீயா தானே எடுத்து கொடுக்கணும். இப்ப நீ தானே வெளியிட்டுன்ற மாதிரி ஆயிடுது. நீ வந்து என்ன செஞ்சிருக்கிற, உங்ககிட்ட தான் வந்து பாஸ்வேர்டு இருக்கு. ஒண்ணு பட தயாரிப்பு நிறுவனம் அந்த அவர்கிட்ட இருக்கணும். பாரு யார் படத்தை தயாரிச்சாரோ அவங்க கண்டிப்பா வெளியிட போறது இல்ல, நஷ்டம் தெரியும். ஆமா, அதனால அவங்க வெளியிட மாட்டாங்க. இப்படியும் சான்ஸ் இருக்குல்ல, இப்படியும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நீ படத்தை இப்ப வெளியிடு, அந்த படத்துக்கு நீ எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கோ நான் கொடுத்துறேன், என் சம்பள காசை கழிச்சுக்கிறேன். 150 கோடி நான் 200 கோடி என்னமோ நான் கழிச்சுக்கிறேன், 300 கோடி ரூபாய் உனக்கு கொடுத்துறேன், உனக்கு எதுவும் நஷ்டம் இல்லாம பாத்துக்கிறேன் அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு பாஸ்வேர்டை போட்டு படத்தை வெளியிட்டா என்ன பண்ண முடியும்? உள்குத்து நிறைய இருக்கலாம் அரசியல்ல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, தெரியாது. அதனால வந்து அந்த நிறுவனமே வந்து வெளியிட்டு இருக்கோம், வாய்ப்புகள்லாம் உண்டுதான். அதை வந்து கேஸ் போடுறது, உண்மையை கண்டறியும் குழுவை வந்து அமைக்கணும் அப்படிங்கறதுலாம் ஒரு பூச்சாண்டி காமிக்கக்கூடிய ஒரு சீன் தான். இது சம்பந்தமா வந்து கவர்மெண்ட்டும் நடவடிக்கை எடுக்குது. ஏன்னா திரைப்படத்துறையில இருந்து ரொம்ப பேர் கண்டிச்சாங்க. இது வந்து விஜய் பிரச்சனையா மட்டும் நாங்க பார்க்கல, திரைப்படத்துறையில இருக்க நடுநிலையா உள்ளவங்க, இந்த பெப்சி மாதிரி தொழிலாளர் அமைப்புல இருக்கல, இதே மாதிரி நாளைக்கு வேறு படத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு. நமக்கு உடைய இது என்னன்னா, இந்த கலை திரைப்படத்துறையில வந்து தேவையில்லாத அழுத்தங்கள் கூடாது. அவன் படம் எடுக்கிறான், ரொம்ப தவறான படங்களா இருந்தா நீ என்ன செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம். இருட்டு அறையில் முருட்டுக்கு குத்துன்னு சொல்லி ஒரு கேவலமான படம்லாம் வந்துச்சு. அந்த படம்லாம் வெளியிடவே தகுதி இல்லாத ஆக மகா மட்டமான படம். நம்ம பார்க்கல, பார்த்தவங்க செஞ்ச விமர்சனத்துல சொல்றோம். அந்த படம்லாம் வெளியிடவே இது இல்லை. அந்த மாதிரி எத்தனை படத்தை கேவலமான படங்கள் எல்லாம் வெளியிட்டுட்டு ஒரு அரசியல் ரீதியா ஒரு கருத்து சொல்ற படத்தை போய் நீ வந்து முடக்கி இவ்வளவு காலம் வச்சிருந்தா அது எப்படியா லீக் ஆகதான் செய்யும். இது வந்து எல்லாருமே பைரசின்னு சொல்ல வரல. பைரசினா படத்தை திருடி எடுக்கிறது பல்வேறு வகையில, அப்படி சொல்ல வரல, லீக்குன்னு தான் சொல்றாங்க. புரியுதா? இந்த படம் எங்க இருந்து லீக் ஆகி இருக்குன்னா, அங்க அந்த டேபிள்ல இருந்தே லீக் ஆயிருக்கு, எடிட்டருடைய டேபிள். காரணம் எடிட்டிங் மார்க்லாம் அதுல இருக்கு. ஒருத்தர் எடிட் பண்ணிட்டு வராருன்னு சொன்னா அதை இது மார்க் பண்ணுவார், இது ஜாயிண்டிங் இங்க வருது அங்கே வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாரு. அந்த மார்க் குறியெல்லாம் இருக்கு, அதை வச்சுதான் சொல்றாங்க எடிட்டர் கிட்ட இருந்தா அது வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா 6 பேரை கைது பண்ணிருக்கோன்றாங்க. எனக்கு பார்க்க பொது பார்வை, நம்ம எந்த சார்பு தன்மை பக்கத்தன்மை எல்லாம் இல்லாம நடுநிலையா பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து விஜயே வெளியிட்டு இருக்க அதிக வாய்ப்பு. ஏன்னா முதல்ல எப்படி பேசினாப்ல அந்த பட நிறுவனம், தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாத சூழல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த ஓடிடி எல்லாம் இருக்குல்ல, அமேசான் மாதிரி ஃபேவரட்டான ஓடிடி எல்லாம் இருக்கு, ஸ்டார் சம்பந்தமா ஹாட் ஸ்டார் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட யாராவது ஒரு அமௌண்ட் பேசிட்டு நீ வந்து அவங்க கிட்ட வித்துரு அப்படின்னு சொல்லி விஜய் பிரஷர் கொடுத்தாப்ல. ஏன்னா இது எலெக்ஷன் சம்பந்தமான படமா இருக்கு, அது வெளியிட்டதான் எனக்கு ஏதாவது அதுல ஒரு லாபம் இருக்கும், விட்டு அதுல ஏதாவது காசு நஷ்டமாச்சுன்னா உனக்கு கொடுத்துடுறேன். அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்கல. அது கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவன் கர்நாடகாக்காரன், சரி, அந்த ஆள் ஒத்துக்கல. அப்ப இவங்க பார்த்தா என்னடா நெருங்கி போய்கிட்டு இருக்கு, வேற நெருங்குது, இது ஒரு பிரச்சார படமாச்சு. அப்ப இதை நம்ம வந்து என்ன செய்வோம், வேற ஏதாவது ஒரு வகையில வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. வெளியிட்டு பிறகு அதை என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியும். இவனை பார்த்தா பிடிப்பான், அவனை எத்தனை பேர் பிடிப்பேன், லட்சக்கணக்கில பிடிச்சி கைது பண்ணி உள்ள போடுவான், யார் வேணாலும் பாத்துக்காங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் அது ஓடிடில ரிலீஸ் ஆயிரும். ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல அந்த தேர்தல் நெருங்குது இல்ல, ஒரிஜினல் பிரிண்ட் ஓடிடில வெளியாடுறதுக்கு ஒரு குறைவான தொகையை முதல்ல ஒரு 200 கோடி 150 கோடிக்கு பேசியிருந்தாங்கன்னா, இந்த டிப்பு ஒரு 50 கோடியை வாங்கிட்டு நல்ல தெளிவான பிரிண்ட் வந்து ஓடிடில வெளியாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஏன்னா அப்படி வெளியானா விஜய்க்கு ஒரு அதுல மூலமா ஒரு இது கிடைக்கும்னு பாக்குறாப்ல. இந்த படத்தை பார்த்து ஒரு தாக்கம் அதுல வந்து அந்த மாதிரி திமுகவை இதெல்லாம் வந்து ரொம்ப தாக்கி இருப்பாங்க. அதுக்கு இடையில ஒரு முஸ்லிம்களை குண்டு வைக்கிற ஆளா கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையா கிடக்கு. அப்படி பேரும் திடீர் கிடக்குறாங்க. பெரிய பெரிய மௌலானாக்கள்லாம் கூட களை இறங்கிட்டாங்க விஜய்க்கு எதிராக. பெரிய பெரிய ஆளுகள்லாம் இறங்கி இன்னைக்கு வந்து பத்துவா விட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு நீ ஓட்டு போட்டா காபீர் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எங்க அல்லா இப்ப குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. சரி, அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். யார் சொல்றாங்களோ அவங்க தான் வந்து என்ன செய்யணும், விஜய்க்கு ஓட்டு போட்டா நீ அப்படியே சொல்றாரு அவரு. விஜய்க்கு ஓடி போட்டா நீ ஈமானை இழந்துருவ அது எதுன்னு சொல்றாப்புல. அதுக்கு ஆதாரங்கள்லாம் அவர் தான் கொடுக்கணும். யார் சொல்றாரோ அவர் தான் கொடுக்கணும். விஜய் வந்து சினிமா நடிகரா ஒரு பக்கம் பாக்குறது அது தனி. சினிமா நடிகர் விஜய் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஏன்னா அந்த படங்கள்லாம் ரொம்ப கன்றாவியா தான் இருக்கும். புரியுதா? அது நம்மளுக்கு பிடிக்காது. விஜய் படம் ரொம்ப நம்ம பார்த்ததே இல்ல. அரசியல்வாதியா பார்க்கும்போது அரசியல்வாதியா என்ன அவர் அதுல பண்றாரு, என்ன கொண்டு வராரு, இதுதான் நம்ம பாக்குறோமே ஒழிய சினிமா விஜய வந்து நம்ம வந்து கணக்கெடுக்கிறதே இல்ல. பெரும்பாலும் பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, என்னன்னு கேட்டா இவர் வந்து விஜயுடைய ரசிகர் அப்படின்லாம் வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க Facebookல. அதெல்லாம் கிடையாது. எவனுக்குமே நம்ம ரசிகர் கிடையாது. புரியுதா? அவன் வந்து ஒரு நேரத்துல அவன் சரியான நேரத்துல வந்திருக்காப்ல. அதை நம்ம வரவேற்கிறோம். ரஜினி மாதிரி 74 வயசை கலந்த பிறகு நான் அரசியல் 2 கிட்டியும் போன பிறகு நான் வந்து பெரிய சிஸ்டம் சரியில்லை, நான் மாத்தி அமைக்கிறேன்னா உன் கிட்டியே போனாலும் இது என்னடா வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பல்வேறு கேள்விகள் கேட்டாங்க. இவர் வந்து வயசுல வந்திருக்காப்ல. அவர் அரசியலுக்கு வரும்போது 50-52 வயசு தான். ஒரு நடுநிலையான வயசு தானே. அப்ப நம்ம அது என்ன செய்யறோம், அவருக்கு நல்ல மக்கள் ஆதரவு எந்த வகையிலயும் இருக்கு. அது ஸ்டார் வேல்யூலயும் இருக்கலாம், ரசிகர் வேல்யூலயும் இருக்கலாம், எந்த கண்ணோட்டத்திலயும் இருக்கலாம். வேற எப்படி கொள்கை பேசலாம் கொண்டு வர முடியுமா? சீமான் கொள்கை தான் பேசிக்கிட்டே இருந்தாப்ல. சீமான் பேசின கொள்கை சில இது உண்மையிலே ஏற்கக்கூடியதுதான். முதல்ல எத்தனை சதவீதம் வாங்கினாப்ல? 1.5% தான். அப்புறம் 2.5, 3.5, 4.5, 5.5, 6, 7, இப்ப 8ல வந்து நிக்கிறாப்ல. இப்போ விஜய் வந்ததும் என்ன செய்வாப்ல, சீமான் ஓட்டெல்லாம் கூட ஆள்றாப்ல அங்க இருந்து. ஆமா, கூட அவர் ஆள்றது எங்கன்னு பார்த்தா ஒண்ணு சீமான் கிட்ட இருந்து ஆள்றாரு. விசிகா கட்சிக்காரங்க கோச்சிக்க கூடாது, நம்ம உள்ள சொல்லிதானே ஆகணும். அவங்க கிட்ட இருந்து ஆள்றாரு. அதனாலதான் அண்ணன் திருமாவளவனே ஏன்டா டே பாவிகளா, உங்களை நான் எப்படி வளர்த்தேன், எப்படி பாடுபட்டேன் உங்களுக்காண்டி, ஒரு சினிமா நடிகை பின்னாடி போறீங்களா, இவ்வளவு நாளா உங்களுக்கு இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தனாடா அப்படின்னு அவரு வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதுல இருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது அவர் கட்சியில இருந்து போறாங்க. விஜய் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா ஓட்டு அங்கிருந்து தான் எடுக்கப்படுது. இந்த மாதிரி எதிர்கூட்டணியில இருந்து நிறைய கட்சிகள் வந்து விஜய் தேமுதிக ஓட்டுகள், இன்னும் மத்த டிஎம்கே இளைஞர்கள் ஓட்டுகள், அதிமுக இருக்க ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் ஓட்டுகள், இப்படி எல்லா இடத்துல தான் எடுக்கிறாப்ல. புரியுதா? ஒரு இடத்துல வந்து மிங்கிலா இருக்காங்கல்ல. ஆமா, எல்லாம் இங்க கொஞ்சம் அவர் ஆதரவாளர்கள். ஆனா வந்து இதுல நம்ம எப்படி பாக்கணும்னா விஜயை யார் ஓவரா திட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். யார் திட்டுறா? டிஎம்கே தான் அதிகமா சாடுது. டிஎம்கே ஆளுங்க திட்டுறாங்க, எல்லாருமே திட்டுறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் சும்மா மயிர் இலக்காக தான் அடிக்கிறான். நீ நல்லா கவனிச்சு பாத்தியா? ஏடிஎம்கே காரன் என்ன பண்றான், மயிர் இலக்கால அடிக்கிறான். இவங்க எல்லாம் உருட்டு கட்டையால அடிக்கிறாங்க, பாட்டில உடைச்சு குத்துறாங்க. புரியுதா? ஃபுல் பாட்டில் இருக்கும்ல, அதை டக்குனு படங்கள் அப்படி அடிச்சுட்டு குத்துவான்ல, அந்த மாதிரி குத்துறாங்க. யாரு? டிஎம்கே மத்த இந்த இதெல்லாம் நம்ம பாய்மார்களும் ஓவரா கத்துறாங்க, கதறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா அவர் வந்து பெரிய அளவுல டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஓட்டை எடுக்கிறாரு. புரியுதா? அதனாலதான் கத்துறது. அவர் RSS கைகூலிங்கிறது. ஒருத்தன் ஆடியோ பேசி விட்டுருக்கான், வாட்ஸ்அப்ல பரவிட்டு இருக்கு. 5000 கோடி முன்னாடியே காசை கொடுத்துட்டாங்களாம். புரியுதா? பிஜேபி காரன் கொடுத்து அவரை இறக்கி விட்டுட்டாங்க. அது இதுன்னு விஜய் மேல என்னென்ன இதை சொல்ல முடியுமோ, கற்பையான குற்றச்சாட்டுகள், எந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய காட்சியை பாக்குறோம். அப்புறம் அந்த கதறல் சத்தம் எங்க இருந்து ரொம்ப கேக்குதுன்னு சொன்னா திமுகவுடைய கூட்டணியில இருந்து திமுக ஆதரவாளர்கள் தான் கேக்குது. இந்த சைடு ரொம்ப கேட்கல. அதிமுக கூட்டணியில இருந்து என்ன செய்யல, அதிகமா கேட்கல. அப்ப யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு தான் பாதிப்பு. திமுகவுக்கு தான் பாதிப்பு. விசிகா கிட்ட இருந்து கண்டிப்பா அவர் எடுக்கிறாரு ஓட்டு. விசிகாக்கு 5% ஓட்டு தான் இருக்கு. அதுல 2.5% இங்க வந்துருது. அந்த பசங்களை எல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியுது, விசிகா பசங்க தான் ரொம்ப போய் நிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்ப இந்த சூழல்லாம் இருக்கிறதுனால விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாப்ல. தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் யார் யார் பொழப்ப கெடுத்தாப்ல, யார் யார் பொழப்புல சோத்துல மண்ணெல்லி போட்டாப்லன்றது தேர்தல் முடிவுகள் வரும்ல. அப்பதான் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் குறைஞ்சது வந்து எல்லா மீடியாவுமே சொல்றது என்னன்னு சொன்னா விஜய்க்கு 15 இருந்து 20% ஓட்டு இருக்கு. அது டிஎம்கே ஆதரவு மீடியாக்களா இருந்தாலும் சரி, அது பிஜேபி மீடியா இருந்தாலும் சரி, அதிமுக எவன் கருத்து கணிப்பு போட்டாலும்
இந்த ஓட்டை வந்து காட்டுறான். அப்படிதானே? ஆமா. இது வந்து பெரிய சாதனை. ஆமா. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே வந்து ஒரு அரசியல் வந்து முதல் முறையா தேர்தலை சந்திக்கும் பொழுது இவ்வளவு ஓட்டுகளை அவங்க பிரிச்சதே கிடையாது, வாங்கினதே கிடையாது. அப்ப இந்த 15% அந்த ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த ஓட்டு வந்து அடுத்த தேர்தலுக்கு இவர் இன்னும் நல்லா செயல்படுறாரு எதிர்கட்சியா அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ஓட்டு இன்னும் அதிகரிச்சதுன்னா ஒரு கூட்டணி அப்பா அமைப்பாப்ல. இப்பவே வந்து காங்கிரஸ் எல்லாம் விஜய் கிட்ட போக வேண்டியதுதான். அவங்க வாசப்படி கிட்ட போய் நின்ட்டாங்க. அதோட இவங்க வந்து என்ன செஞ்சுட்டான், அவனை சட்டை போட்டு இழுத்து திருப்பி இழுத்துக்கிட்டான். ராகுல் காந்திக்கு வந்து விஜயோட கூட்டணி அமைக்கணும் தான் ஆசை. அது இப்ப தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ராகுல் காந்தி, விசிகா, 2 கம்யூனிஸ்ட் எல்லாமே விஜய் பக்கம் போறதான் இருந்தது. புரியுதா? அவங்க ஒரு அசம்பிள் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து பல்வேறு வகையில சாம பேத தண்டை என்னமோ சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி டிஎம்கே ஸ்டாலினும் எப்படி அவங்கள வந்து கவனிக்கணுமோ என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அடிச்சு எல்லாம் வந்து கொள்கையை சொல்லி இவங்க வந்து அப்படி அதாயிரம், அவனுக்கு இவனுக்கு போட்டா அவன் வந்துடும், அவனுக்கு போட்டா இவன் வந்துடுவான்னு சொல்லி அழகா வந்து என்ன செஞ்சுட்டாப்ல, அங்க போற இதை வந்து கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் வந்து அழகா கட்டி இழுத்துட்டு வந்துட்டாப்ல. புரியுதா? அந்த நேரத்துலதான் காங்கிரஸ் அங்க போயிரும், விசிக்கு அங்க போயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போதுதான் இவங்க வந்து தேமுதிக உள்ளக்கு விட்டது. புரியுதா? சரி. தேமுதிக திடீர்னு தானே வந்துச்சு. ஆமா, ஒரு நைட்ல வந்த முறைதான். அது வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் அந்த அம்மா வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க கூட்டணி தான் ரொம்ப காலமா இருந்துச்சு. புரியுதா? ஏன் வந்துச்சுன்னு சொன்னா காங்கிரஸ் எல்லாம் அங்க போயிரும், இவங்களாம் அங்க போயிரும், நம்மளுக்கு ஒரு கட்சி வேணும் அந்த இது பண்றதுக்கு, சரி பண்றதுக்கு. அதுக்காக வேண்டிதான் இவங்க தேமுதிகவை கூப்பிட்டு உள்ள அவங்களுக்கு அவ்வளவுதான் ஒருத்தா அந்த கட்சி 10 சீட்டு தந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தர அளவுக்கு ஒருத்த உள்ள கட்சி அது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதா? அப்ப அதுக்காக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, விஜய் பக்கமா இல்ல வேறு பக்கமா அந்த தேமுதிக போகாம தடுக்கிறதுக்கு தான் இவங்க அதை செஞ்சாங்க. இதனாலதான் ராகுல் காந்திக்கும் கோபம். யார் மேல கோபம்? தமிழ்நாடு காங்கிரஸ் மேல, செல்வ பெருந்தொகை மேல ரொம்ப பயங்கர கோபம். அதனாலதான் ஒரு பிரச்சாரத்துக்கு அவர் என்ன விட்டு சொல்லிட்டாரு, ஏன் பேச்சு நீ கேட்கல. ராகுல் காந்தி சொன்னதாக வரக்கூடிய செய்தி, அவர் சொன்னதை நம்மளா போய் நேரில் பார்த்தோம் அப்படி இல்லை. அவர் சொல்றது என்ன சொல்றாரு, ஏன் நான் சொல்லக்கூடிய கூட்டணிக்கு நீ வரல, நான் சொல்ற வேட்பாளரையும் நீ போடல, நான் சொல்ற கூட்டணியை நீ அமைக்கல, முழுக்க நீ வந்து டிஎம்கேக்கு ஃபேவரட்டாவே நீ அவங்க டிஎம்கே ஆள் மாதிரியே ஆயிட்ட. அதனால வந்து ராகுல் காந்திக்கு பயங்கர கோபம். இதுக்கு இடையில வந்து பல்வேறு அந்த கட்சியில அணிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் நிறைய பேர் ராஜினாமா பண்ணாங்க. அசினா சையதுன்ற ஒரு லேடி கூட ராஜினாமா பண்ணுச்சு. காரணம் அந்த மாதிரி சீட்டு கேட்டிருந்தாங்க போல. நிறைய பேருக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல. அது இல்லாம வந்து தொகுதிகளை நீ வித்து இருக்க. செல்வ பெருந்தொகை மீது இவர் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய, ஜோதிமணி போன்ற ஆட்கள்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் தொகுதியை வித்துட்டாரு, 4-5 தொகுதியை நல்ல ரேட்டுக்கு வித்துட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டுகளும் பிரச்சனைகளும் வந்ததுனால ராகுல் காந்தி வந்து நீ எக்கெடு போ, தமிழ்நாட்டே அவர் கண்டுக்கல. அப்படிதான் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டையே கண்டுக்கல, மத்த இருக்கலாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் பம்பரமா வேலை செய்யறாப்ல. இங்க வரைக்கும் வந்த ஆளு, பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் இங்க சென்னைக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும், 2 மணி நேரத்துல வந்தா 3 மணி நேரத்துல வந்துடலாமே. என்ன அது வராம போனது, இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி கடுமையான அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்றது தெளிவாகவே தெரியுது.